திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு தொடர்ந்து புதிய உச்சங்களை ஒவ்வொரு நாளும் தொட்டு வருகிறது. அந்த வகையில் நமது முதலமைச்சர் அவர்களின் இந்த 5 ஆண்டு கால கடின உழைப்பின் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் தமிழகம் பொருளாதாரத்தில் புதிய உச்சங்களை தொட்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் அவரது கடினமான அந்த உழைப்பின் காரணமாக தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் வளர்ச்சி சென்றடைந்து கொண்டிருப்பதனால் இன்று ஒன்றிய அரசின் தரவுகள் படியே தமிழ்நாடு ஒரு புதிய உச்சத்தை, மகத்தான உச்சத்தை தொட்டிருக்கிறது. பொருளாதார வளர்ச்சியில் 9.69% என்ற ஒரு அற்புதமான உச்சத்தை இந்திய மாநிலங்களில் நம்பர் 1 மாநிலமாக இன்று தமிழ்நாடு மிளிர்கிறது, ஒளிர்கிறது. அதற்கு காரணம் நமது திராவிட நாயகன் அவர்களின் இந்த உழைப்பு. தொடர்ந்து அனைத்து செக்டர்களிலும் எல்லா பகுதிகளும் வளர்ச்சி சென்றடைய வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்திட வேண்டும், பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி உறுதி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் டே 1லேருந்தே அவர் செயல்பட்டதுனால இப்படிப்பட்ட ஒரு மகத்தான வளர்ச்சியை எப்படி கோவிட் காலத்தில் ஆட்சி பொறுப்பு ஏற்று மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் அந்த முதல் 1.5 ஆண்டுகள் எவ்வளோ பெரிய நெருக்கடி இருந்ததுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அதற்கு முன்னர் ஒரு புவர் கவர்னன்ஸ்னால சென்ற ஆட்சியினர்னால ஏற்பட்ட அந்த பொருளாதார சீர்கேடு, அதற்கு பிறகு கோவிட், ரெண்டுத்தையும் தாண்டி 1.5 ஆண்டு காலம் கடினமாக 2 ஆண்டு காலம் அதை கடினமாக உழைத்து மீண்டும் பேக் டு ட்ராக் கொண்டு வந்து தடம் பிறந்து கடந்த தமிழகத்தை மீண்டும் வளர்ச்சி பாதையில் அந்த தடத்தில் ஏற்றி இன்று இந்தியாவின் மேனுஃபேக்சரிங் பவர் ஹவுஸாக, இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான பொருளாதாரமாக, வளர்ச்சியில் நம்பர் 1 பொருளாதாரமாக மாற்றி வரலாறு காணாத, அதாவது ஒரு 10 ஆண்டு காலமாக இல்லாத ஒரு வளர்ச்சியை இன்று நம்பர் 1 வளர்ச்சியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் நமது முதலமைச்சர் அவர்கள். எனவே தமிழ்நாடு மக்கள் சார்பாக தமிழ் மக்களின் ஒருவன் என்ற முறையிலும் இந்த வளர்ச்சியில் பங்கு பெறக்கூடிய ஒருவன் என்ற அந்த முறையிலும் எங்களது முதலமைச்சர் அவர்களுக்கு, நமது முதலமைச்சர் அவர்களுக்கு, திராவிட நாயகன் அவர்களுக்கு இந்த மகத்தான தருணத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றியை நாம் எல்லோரும் சேர்ந்து கூற வேண்டும். இந்த வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு நான் மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு மட்டுமே சொல்லிடுறேன். அடுத்து நம்ம மாண்புமிகு அமைச்சர், நிதியமைச்சர் அவர்கள் தூத்துக்குடியில் இருக்கிறார், அவரும் அங்கே பேசுகிறேன் என்று கூறியிருக்கிறார். எனவே நீங்கள் அவங்ககிட்டையும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு டேட்டா கிடைக்கும். 15,71,368 என்று 23-24 இருந்த நமது TNGSDP ஒட்டுமொத்த பொருளாதாரம் இப்போது 17,23,698 என்று வளர்ந்திருக்கிறது. இதற்கு மிக முக்கிய காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு செக்டரில் இருப்பாங்க. அவங்க செகண்டரி செக்டரில், அதாவது சர்வீசஸில் ஒன்று டெர்ஷரி செக்டரில் மட்டும், சர்வீசஸில் மட்டும் இருப்பாங்க, இல்லை மேனுஃபேக்சரிங்கில் மட்டும் இருப்பாங்க. இப்போ நீங்கள் குஜராத்தே எடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங்லாம் சொல்லுவாங்க. மகாராஷ்டிரா ஓரளவுக்கு மேனுஃபேக்சரிங் சொல்லுவாங்க, ஓரளவுக்கு தான் சர்வீஸ் இருக்கும். ஆனால் தமிழ்நாடு மட்டும்தான் இந்த ரெண்டுமே சேர்ந்த ஒரு சரிசமமான ஒரு ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட் பண்ணும். ரெண்டுத்தையும் மேனுஃபேக்சரிங் செக்டர்லேருந்து வர அந்த வளர்ச்சியினால் அங்கேருந்து இப்போ நீங்கள் ஒரு பேங்கிங் செக்டரோ இல்லை ஒரு ஹோட்டல்ஸோ சரி, இப்படி பல செக்டர்ஸ் ஒன்று ஒன்றா வளர்ந்துட்டு இருக்கு. ஈவன் ஏர் சர்வீசஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாமே ஒன்று ஒன்றா வளர்ந்துட்டு இருக்குன்னா இந்த மேனுஃபேக்சரிங்லேருந்து வரது சர்வீசஸ் செக்டருக்குள்ளே போய் சர்வீசஸ் செக்டர் நல்லா வளர்ச்சி அடைந்து சர்வீசஸ் செக்டர்லேயும் ஒரு பெரிய பொருளாதாரம் கிடைக்கும். ஆனால் 9% இன்றைக்கி இண்டஸ்ட்ரி வளர்ந்துருக்குன்னா அதற்கேற்ப ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ரெண்டுமே அந்த இங்கேருந்து இங்கே ரெண்டு செக்டர்லையும், டெர்ஷரி செக்டர்லையும் செகண்டரி செக்டர்லையும் ரெண்டுமே சேர்ந்து இந்த வளர்ச்சி கிடைப்பதனால் இன்று தமிழ்நாடு ஒரு தனித்துவமிக்க ஒரு மாநிலமாக, ஒரு மிக பிரம்மாண்டமான மாநிலமாக, நம்பர் 1 மாநிலமாக இங்கே இன்று திகழ்கிறது. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மற்ற மாநிலங்களுக்கும் நமக்கும் இல்லாதது பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி. நம்ம தான் மோஸ்ட் அர்பனைஸ் ஸ்டேட் இந்த
இந்த கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. நகரமயமாக்கப்பட்ட மாநிலங்களில் நம்பர் 1 மாநிலம் நம்ம தான். அதில் இப்போ நீங்கள் அந்த பரவலாக்கப்பட்ட வளர்ச்சிக்கு அடுத்தனால ஒவ்வொரு கிராம பகுதியிலும் பொருளாதாரம் ஒரு நல்ல நிலையில் இருக்குது. எனவே தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், தலைவரோட முதலமைச்சரோட அந்த தொலைநோக்கு சிந்தனை $1 trillion எக்கானமியை நம்ம வந்து போய் ரீச் ஆகணும்னா ஒவ்வொரு கிராமத்துலேயும் பொருளாதாரம் வந்து வளரணும். அதுதான் அவரை நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா, ஒரு திட்டம் கொண்டு வர்றாருன்னா அந்த மகளிருக்கு ஏன் இவ்வளோ அந்த இது செய்கிறாரு, ஏன் ஒரு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாரு, ஏன் புதுமை பெண் திட்டம் கொடுக்குறாரு, அடுத்து தமிழ் புதுலன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைங்களையும் நம்ம ஆண் பிள்ளைங்களையும் வளர்க்குறாரு, எப்படி அதை ஒன்று ஒன்றா பார்த்து செய்கிறாருன்னா இது எல்லாம் கியூமுலேட்டிவாக வந்து சேர்ற இடம் ஒவ்வொரு பகுதிகளிலும் வளர்ச்சி, எல்லா பகுதிகளிலும் டேலண்ட் கிடைக்கணும். அப்போ தான் ஒரு இண்டஸ்ட்ரியை கொண்டு போய் சேர்க்கணுன்னா அந்த இடத்துல எந்த இடத்துல வேணால் போடலாம். இப்போ தமிழ்நாட்டில் எங்கே வேணால் கொண்டு போய் இண்டஸ்ட்ரி வைக்கலாம். அப்போ அந்த இடத்துல இண்டஸ்ட்ரி வளர்கிறதுக்கு அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுற டேலண்ட் வேணும். அந்த டேலண்ட்டை செதுக்கி எடுக்கிறார், ஒன்று ஒன்றா செதுக்கிறார். அப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுற டேலண்ட் எப்படி இருக்கணுமோ அதை முதல் மூலமாக செதுக்கி இருக்கிறார். அதனால் இது ஒரு ஓவரால் பேர்ட்ஸ் ஐ வியூவாக பார்க்கணும். நீங்கள் அப்படி பார்த்தா தான் முதலமைச்சரோட அந்த அவரோட முழுமையான அந்த வேலையை நீங்கள் பார்க்கணுன்னா இது எல்லாத்தையும் உள்வாங்கி கொண்டு பார்க்க வேண்டும். அது எல்லாம் சரியாக நடந்ததுனால்தான் கோவிட் சரி, பேட் கவர்னன்ஸ் எல்லாம் தாண்டி சேர்ந்த ஆட்சியில் இருந்த அந்த மிஸ்கவர்னன்ஸ் எல்லாம் தாண்டி இன்னைக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சிகள் வந்து 4 ஆண்டு முடிவில் இப்படி ஒரு மகத்தான பரிசு முதலமைச்சர் அவர்களின் உழைப்புக்கு கிடைத்திருக்கிறது. இப்போ நீங்கள் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 9.69 இருக்கும், 9.69. இப்போ நம்ம பக்கத்து மாநிலம் ஆந்திரா வந்து 8.21 தான். ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா 7.82, கர்நாடகா பார்த்தீங்கன்னா 7.37, தெலுங்கானா பார்த்தீங்கன்னா 6.79, மகாராஷ்டிரா கூட பெரிய மேனுஃபேக்சரிங் பவர் ஹவுஸ் சொல்லுவாங்க, நம்ம வந்து 9.69. மகாராஷ்டிரா இன்னைக்கு நம்பர் 1 அதாவது ஜிஎஸ்டிபியில் நம்பர் 1ன்னு சொல்கிறாங்க மகாராஷ்டிராவை. ஆனால் நம்ம வந்து 9.69, மகாராஷ்டிரா 7.27. ஸோ அதனால் நம்மளோட 2% கம்மி தான் அவங்களாம் வளர்ந்துருக்காங்க. இவ்வளோ பெரிய மாநிலமாக இருந்தால் கூட குறிப்பாக ஒன்றிய அரசோட ஒட்டுமொத்த அரவணைப்பில் இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் கூட கம்மியாக தான் வளர்ந்துருக்கிறது. ஆனால் நீங்கள் கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, என் மாநிலத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற திராவிட நாயகன் அவர்களின் இந்த மாநிலம் தான் இன்று இவ்வளோ பெரிய வளர்ச்சியை கட்டியிருக்குது. இப்போ ஒரு ஒன்றிய அரசு இது சரியாக பார்த்துருந்தா, இந்த மாதிரி பாரபட்ச வேலையெல்லாம் பண்ணாமல் சரியான ஜனநாயக ரீதியாக நடந்திருந்தா, ஒரு ஃபெடரலிசமை ஒழுங்காக மதிச்சிருந்தா இப்போ நம்ம இன்னும் எவ்வளோ பெருசாக பண்ணியிருக்கலாம். இதை தான் நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம். நீங்கள் தமிழகத்தை வஞ்சிக்கிறீர்களே, நீங்கள் தமிழகத்தை வஞ்சிக்கும் பொழுது இந்தியாவையும் வஞ்சிக்கிறீர்கள். இதுதான் சொல்கிறோம். இவ்வளோ பெரிய பர்ஃபார்மர், நம்ம இவ்வளோ பெரிய பர்ஃபார்மிங் ஸ்டேட்டு, இந்த ஸ்டேட்டுக்கு உங்கள் உதவி இல்லாமல் உங்களோட இவ்வளோ பெரிய ஒரு வஞ்சக போக்கை தாண்டி நாங்கள் வளர்ந்துருக்கோம். நீங்கள் எங்களையும் சரியாக ட்ரீட் பண்ணிங்கன்னா, ஒரு சரியான பார்வையில் தமிழகத்தையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்களுக்கு எக்ஸ்ட்ராலாம் கொடுக்க தேவையில்லை, எங்களுக்கு தர வேண்டியதை தந்தீங்கன்னா இன்னும் எங்கே வளர்ந்துருப்போம் நாங்கள் அப்படின்றத நீங்கள் யோசித்து பார்க்கணும். எனவே இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கூட தொடர்ந்து இந்த மாநிலத்தை வளர்த்தெடுத்திருக்கும் திராவிட நாயகன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி இது. உழைப்பு தான். அதான் அன்றைக்கே கலைஞர் சொன்னார், உழைப்புன்னார். ஒவ்வொரு நாளும் உழைப்பு. இப்போ நம்ம வந்து இப்போ கூட பாருங்கள், இப்போ நம்ம இங்கே வளர்ந்துட்டோமே சும்மா உட்கார மாட்டார். இப்போ ஆல்ரெடி எங்களுக்கு வந்து இப்போ 2 நாளாக எங்களுக்கு இந்த யூஎஸ் டாரிஃப்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். யூஎஸில் இதோட பெரிய இப்போ உலக லெவலில் யூஎஸ்ல நடக்கிற மாதிரி திடீர்னு மாறிக்கிட்டே இருக்கு. எல்லாம் ஒன்று அப்படி போகுது இப்படி போகுது, திடீர்னு மாற்றுறாங்க. இப்போ நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது நான் இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட இப்போது ரூம் கூட போயிட்டு வந்தேன், எஃப்எஸ் ரூம் கூட டிஸ்கஷனுக்காக ஒன்று போயிட்டு வந்தேன். எதுக்குன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வியட்நாம் வந்து தடவை கீழே விழுந்துட்டாங்க. சரி சாமி நீங்கள் காப்பாற்ற ரேஞ்சில் யூஎஸ் ஒரு டாரிஃப் போட்டோன்னே இவங்க ஏதோ இப்போது 0 பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி நீங்கள் இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம போட்டியெல்லாம் மற்ற நாடுகளுடன், தமிழ்நாட்டின் போட்டி